நாட்டு மக்கள் கொடுத்த வரிதான் தங்களுக்கு இப்ப 48 கோடி திரவியம் கொடுத்தேன். அது நலமாக இருந்தால் வாழ்ந்தால்தானே எனக்கு வரி கொடுப்பார்கள். அதற்குத்தான் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படியா? உண்மை. சரி, சென்று வருவார். அந்த வரத்தை கொடுத்தேன், சென்று வருவார். அப்படியே சென்று வருகிறேன். ஆடிய மதிஷா, நாயின் மகனே, எந்த மன்னரிடத்தில் நீ பொய் வாங்க முடியாது என்று சொன்னாயோ அந்த இடத்திலே நான் சென்று அண்ணவனிடத்திலே ஒரு பொய்யை சொல்லி யாகத்துக்கு திரவியம் கேட்டு அதை வாங்கி அவனிடத்திலே வைத்து விட்டு வந்தேன். என்னுடைய முதல் காரியம் வெற்றி வெற்றி வெற்றி. கொண்டால் ஹரிச்சந்திரா, இன்றும் நீ செல்லவில்லையா? யார் சென்றான் என்றார். அரிச்சனை அகப்பட்டுக் கொண்டான், அரிச்சனை சிக்கிக் கொண்டான் என்று தாங்கள் ஆனந்த குத்து இறக்காதீர்கள், பயமாக இருக்கிறது. ஓடி வந்தன் சுவாமி. ஹரிச்சந்திரா, நான் தெய்வலோகத்தில் இருந்து உன்னிடம் வந்த போது என்னுடைய யாகத்துக்கு திரவியம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று இரு மனதோடு ஓடி வந்தார் அல்லவா? கேட்டு வாய் 48 பொண்ணையும் எனக்கு குவித்த காரணத்தினால் என்னுடைய யாகத்துக்கு திரவியமாக விட்டுக் கொண்டதே, சிக்கி கொண்டதே என்று ஆனந்த ஏண்டா இப்படி நடந்தது? இருந்து கண்ணீர் வருகிறா? அடாடாடா, வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் உன்னை புகழ்ந்துதான் பேசினேன். சென்று வருவாய். வேலை முடிஞ்சு விட்டுல திரும்ப வந்தது எனக்கே ஒரு விதம் போச்சு. அவன் நீ மாட்டிக்கிட்டாங்க, அந்த சிக்கி கொண்டாங்க அந்த ஆள் பார்க்குறாரு. அதான் நீ அப்புறம் என்ன மாட்டி கொண்டாங்க அவசரப்பட்ட புத்தி எப்படியோ போயிட்டான். போயிட்டான், சந்தோஷம் போச்சு. சரி, இன்னும் போகவில்லையா? போகவில்லை சுவாமி. ஏன், என்ன காரணம்? தாங்கள் என்னை வரம் கேள் என்று போல தெரிவித்தீர்கள். ஆமா, அதை கொடுத்தேன். அது நாட்டு மக்களுக்காக கேட்டேன் சாமி. ஆமா. இனி தங்களிடத்தில் எனக்கு ஒரு வரம் அவசியம் வேண்டும். ஆமா, சொன்ன எனக்கு எந்த வரவும் வேண்டாம்னு சொன்னேன். அதன் பிறகு நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு ஒரு வரத்தை கொடுன்னேன், அதை கொடுத்தேன். இப்ப எனக்குன்னு ஒரு வரம் கொடு என்று கேட்கிறான. என்னடா கேட்டுவான்? கேட்டுமே, நீ கேட்டு பாரு. என்ன சொல்றேன் நீ கேட்கற, எதை வேணாலும் கேட்கறேன், நான் கொடுக்குறேன். எதை வேணாலும் கேட்கிறேன் சுவாமி. எதை வேண்டும்னாலும் கேட்க என்று தாங்கள் தெரிவித்தீர்கள். ஆமா. யான் மன்னனாக இருக்கும்போது ஆரியூர் கிழமை வாங்கிய சத்தியம் தவறாத எல்லாம் தாயாக ஒன்று அமைச்சராக பாவித்து ஆரியூர் கிழமை வாங்கி அரசாட்சி செய்து வருகிறேன். இந்த சத்தியம் நீங்காமல் தவறாமல் ஆட்சி சேராமல் ஆட்சி குறையாமல் நான் அரசனாக இருக்க வேண்டும். சத்தியம் தவறாமல் இருக்க எனக்கு ஒரு வரம் தாருங்கள். என்ன சாமி? என்ன சொல்ற மத்தியா? என்னது? சத்தியம் தவறாமல் பொய் சொல்லாமல் இதுவரையில் எப்படி நான் வாழ்ந்தனோ அதே மாதிரி வாழ வேண்டும். இனிமேலுக்கும் எனக்கு அந்த வரத்தை கொடுக்குறோம். அவர் ஒன்றும் வேற ஒன்றும் கேட்கல. அப்புறம் இது போகாதான்? என்ன இது? அதான் உலகத்துல சொன்னா, பகல்ல பக்கம் பார்த்து பேசு, ராத்திரில அதையும் பேசாத. சைரன் சொல்ற பள்ளி என்னைக்காவது கழிந்ததில்ல வீழ்ந்துருமோ. அப்படியா? வேலியில கிடந்த ஓனான எடுத்து எவனும் வேட்டி உள்ளார விட்டான். இதெல்லாம் இந்த கதை எதுக்குன்னா, அவன் போனவன் போயிட்டானா இல்ல அங்க நிக்கிறானா, நான் திரும்பி பார்க்காமல் அது திமிர்தானே. ஆகப்பட்ட கொண்டானா, அவன் சிக்க கொண்டானா, ஆகப்பட்ட இதை சொல்ல போக அவன் ஓடி இப்படிப்பட்ட வரத்தை என்னிடத்தில் இருந்து பிடியாக பிடித்துக் கொண்டான். எந்த மனிதனுக்கும் ஆத்திரமும் புத்திக்கிட்டு சரியா போச்சு. இப்போ அவன் இதை கேட்கிறான். நான் கொடுத்தா நான் வந்த காரியம் போச்சு, கொடுக்கவில்லை என்றால் நான் எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன். இதுக்கு வேற வழி என்ன? சரி, மாத்தி பார்ப்போம். ஹரிச்சந்திராவா, இந்த வரத்தை
நான் இன்னும் சிறிது நாளை கழித்து உன்னுடைய அரவணைக்கு வருகிறேன், அப்போது தருகிறேனே. சுவாமி, அப்பொழுதுதான் தாங்கள் தர வேண்டாம், தாங்கள் இப்பொழுதுதான் எனக்கு தர வேண்டும், சத்தியம் பண்ணி தர வேண்டும். அதுவும் ஐயோ, என்னடா இப்படிப்பட்ட மாட்டிக்கிட்டா? நீ அந்த ஆளை கேட்கறேன், அந்த அவருக்கு ஒன்றா கேட்கக்கூடாதா? என்னென்ன சொன்ன? அரசாட்சி செய்து இந்த நீதி தவறாமல் இருக்க வேண்டும், சத்தியம் தவறாமல் இருக்க வேண்டும், ஆரியோர் கடமை வாங்கி அரசாட்சி செய்ய வேண்டும். இந்த வரம் பூரா தாங்கள் வாங்கினால் சத்தியம் என்று செய்து என் கையிலே அயன் பிரமாரே அயன் தேவியாரே என்று சத்தியம் பண்ணி எனக்கு தர வேண்டும் சாமி. அந்த கர்மாந்தரத்தை என் வாயால வேற சொல்லணுமா? தாங்கள் தெரிவித்தால்தான் எனக்கு வேண்டும் சாமி. ஹரிச்சந்திரா, அந்த வரத்தை தந்தம் அப்படியெல்லாம் தெரிவிக்கக்கூடாது. என்ன? தாங்கள் என் கையிலே தாங்கள் கெண்டிலே ஜலத்தை பற்றி சத்தியம் தவற வேண்டும், தந்து விட்டேன் என்று சத்தியமாக செய்ய வேண்டும். போல ஆமா, நீ கெட்டியமா இருக்கல, அவரு கெட்டியமா இருக்கணும்ல. எத்தனை பித்தலாட்டம் நம்ம செய்யறோம், அதுல இது ஒண்ணு. அது சரி, வார்த்தைக்கு வரத்தை கொடுத்துட்டு போவோம். நீ பண்ணு, நம்ம பித்தலாட்டத்தை விடவா? இந்த வரத்தை கேட்கறத கொடுத்துட்டு போவோம். நாம செய்யறது அவனுக்கு திரும்ப. நீ தான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கியா அங்கே பிள்ளை மரத்து பிள்ளை மரம். ஹரிச்சந்திரா சுவாமி, நீ கேட்ட வார்த்தை கொடுத்து சென்று வருவாய். அப்படியே சென்று வருகிறேன். ஆடியே வதிஷ்டா, நாயின் மகனை உன் சிசிரை என்ன பாடுபடுத்தியவன் பார்த்தாயா? அன்று தெய்வ லோகத்தில் என்னிடத்திலே நீ சபதம் எடுத்தாய். நான் அயோத்தியவருக்கு சென்று ஹரிச்சந்திரனிடத்திலே உட்காருவதற்கு இடம் கொடுப்பானா என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நான் படுப்பதற்கு இடம் கொடுத்து விட்டான். நான்